என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது என்று சொன்னால் அதிகாலையில் தான் நாம் நல்ல காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கோவிலுக்கு செல்கின்றோம், திருமணம் நடைபெறுகிறது, இன்ன பிற வீட்டிலே ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிகாலையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாம் அதிகாலையிலேயே இந்த நிகழ்ச்சியை, இந்த யோகாசனத்தை ஒரு 10 நிமிடம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். எந்த பின்னடைவும் ஏற்படாமல் நம்ம காரியங்களெல்லாம் பார்த்து கொள்ளலாம். அலுவலகத்திற்கு சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம். மாணவர்கள் பள்ளிக்கு சென்றால் பாடங்களை கவனித்தாலே போதுமானது. தனியாக டியூஷன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டு பாடம் கூட செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு கிரகிக்கக்கூடிய தன்மை யோகாசனத்துக்கு உண்டு. ஆப்சர்வேஷன் பவர்ஸ் என்று சொல்வார்கள், அதுதான் முக்கியம். மாணவர்களுக்கு நினைவாற்றல் என்று சொல்வார்கள், அவைகளெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். நினைவாற்றல் எல்லோருக்கும் தேவை. அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் சரி, அல்லது பள்ளியில் படித்தாலும் சரி, அவர்களுக்கு அது தேவைதானே. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், எனது பயிற்சியாளில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கிஷோர் ராய் 12ஆம் வகுப்பு, ஆதித்தன் பி இங்கே தங்கி பண்ணி யோகாசனத்தை பழகி கொண்டிருக்கின்றார். தாம்பரம் எனது பிராஞ்சில் ஜெயதுர்கா 8 வயது. இவர்கள் இப்பொழுது சக்கராசனத்தை செய்யப்போகிறார்கள். பல முறை நாம் இந்த சக்கராசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சக்கராசனம் செய்யுங்கள், பார்க்கலாம். சக்கராசனம் என்று சொன்னாலே முதுகை வளைப்பது. முதுகெலும்பு தான் மனிதனுக்கு மிக மிக முக்கியம். அதன் வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் செல்கின்றன. அதனை வளைக்க வளைக்க தலைப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் கால் வரைக்கும் உள்ள அத்தனை நாடி நரம்புகளும் இழுக்கப்பட்டு இரத்த ஓட்டமானது சீராக அமையும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இத்தனைக்கும் அந்த இரத்த ஓட்டம் சீராக அமையும். ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகளான கண்ணு, மூக்கு, காது, வாய், இவைகளுக்கெல்லாம் மூளை, இத்தனைக்கும் பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் பொழுது மனிதனுக்கு ஆரோக்கியம் தானாக கிடைக்கும். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்ட வேண்டும். தலையை அங்கே வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே வை தலையை, இங்கே கால் நீட்டு. கால் அகலமாச்சு. தலையை தொங்க போட்டுருங்க. மார்பகம் விரிக்கப்படுகிறது. முதுகெலும்பு கம்ப்ளீட்டாக வளைக்கப்படுகிறது. முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, இவைகளெல்லாம் வளைக்கப்படுகிறது. கை பந்துக்கிண்ண முட்டு வளைக்கப்படுகிறது. ஜாயின்ட்ஸ் பூராவுமே ஃப்ளெக்சிபிள் ஆகிறது. அதுதான் முக்கியம். பாருங்கள், இதை போட்டு முடித்த உடனே நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். இந்த ஒரு ஆசனத்தை செய்துவிட்டு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லலாம், அலுவலகத்துக்கு செல்லலாம், எல்லோரும் சென்று விடலாம். இது ஏதோ ஒயிட் காலர்ஸ்க்கு தான் உண்டு என்பது அல்ல. தொழிலாளர்களுக்கும் இது தேவை, விவசாயிகளுக்கும் இது தேவை. அவர்கள் வேலை செய்கிறாலும் குறிப்பிட்ட பகுதி தான் அங்கே வேலை செய்யப்படுகிறது. ஆகவே விவசாயிகளும் இது போன்ற ஆசனங்களை செய்ய வேண்டும். அவர்களுக்கும் நோய் வருகிறது. அவர்கள் மருந்தோடே வாழ்கிறார்கள், பூச்சி மருந்தோடே வாழ்கிறார்கள். அந்த மருந்தெல்லாம் புகையாகி உள்ளே செல்கிறது, ஆஸ்மா வந்து விடுகிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த ஆசனங்களெல்லாம் ரொம்ப முக்கியம். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது
ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே நீ இந்த பக்கம் தள்ளி வா, நீங்கள் 2 பேரும் அந்த பக்கம் போங்க. அப்படியே படுத்து செய்யணும். மேட்டு நழுவாமல் பார்த்துக்கிடுங்க. அதான் நான் சொன்னேன், கொஞ்சம் பின்ன வாங்க. இந்த மேட்டில் கை வந்துட்டுனா வழுகாது, இந்த மேட்டுக்கு வந்துடுங்க. தூங்க. இப்படி பாருங்க, நீ இப்படி பண்ணுங்க. மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். மேட்டை சரிப்படுங்க. பத்மாசனம் போட்டு நேராக நிமிர்ந்து உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, இந்த ஆசனத்தை செய்ய முடியாவிட்டால் யாராவது முதுகை பிடிச்சு தூக்கலாம், அல்லது முதுகடியில் ஒரு துண்டை போட்டு இங்கே ஒருவர் அங்கே ஒருவர் இருந்து தூக்கி நிப்பாட்டி கைகள் பலம் பெற வேண்டும், கால்கள் பலம் பெற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆசனத்தை செய்ய முடியும். ஆகவே எந்த ஆசனம் செய்ய முடியாது என்பது அல்ல. அல்லது 4-5 தலையணையை வைத்து கொண்டு முதுகை அதில் வைத்து கையை வைத்து நம்ம கொஞ்சம் ஓரம் தூக்கி இறக்கி அப்படியும் பழகலாம். ஆகவே எந்த ஆசனத்தையும் செய்ய முடியாது என்பதல்ல, அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றது. உங்களால் செய்ய முடியாவிட்டால் பக்கத்தில் உள்ள பயிற்சியாலைக்கு சென்று பழகலாம். அல்லது இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து முடியக்கூடிய ஆசனங்களை செய்யுங்கள். முடியக்கூடிய ஆசனங்களை செய்தால் முடியாத ஆசனங்களும் பின்னால் செய்யக்கூடிய தன்மை உங்கள் உடலுக்கு வந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன்.